அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் காணொளியில் காண விரும்புவது ஆடி மாதத்தில் வரும் சிறப்பு பண்டிகையான நாக சதுர்த்தி என்றால் என்ன என்பது பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நாக சதுர்த்தி என்றால் காளிங்கன் என்ற அழைக்கப்படும் பெரிய ராட்சத பாம்பினை பரம்பொருளான மகாவிஷ்ணு அவர்கள் அடக்கி அந்த நிகழ்வை போற்றும் நாளாக நாக சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. மேலும் அமிர்தம் கடையும் போது பெரிய ராட்சத பாம்பான வாசுகி பாம்பு ஆழகால விஷத்தை அந்த திருப்பார் கடலில் கக்கியது. அதனை எடுத்து நாவல் பழம் போல உருட்டி பிடித்து பரம்பொருள் சிவபெருமான் அந்த விஷத்தை உண்ட நாளும் இன்று. இதுவும் நாக சதுர்த்தி ஏற்பட முக்கிய காரணமாகும். நாக சதுர்த்தி ஆகிய திருவிழா ஒரு முக்கிய நிகழ்வாகும். இவை இந்த ஆடி மாதத்தில் வளர்பிறை அதாவது வளர்பிறை சதுர்த்தியில் தொடங்கும் முதலாவது பண்டிகை ஆகும். இது ஒரு சிறந்த புண்ணிய மாதமாகும். இந்த மாதத்தில் இருந்து மார்கழி மாதம் வரை ஆன்மீக வழிபாட்டிற்கு உகந்த காலங்களாக பார்க்கப்படுகிறது. கோலாகலமாக கொண்டாடப்படும் பண்டிகைகளை தவிர்த்துவிட்டு இந்த மாதிரியான விரதங்களை நீங்கள் கடைபிடித்தால் வாழ்க்கையில் நன்மை சேரும் என்பது ஆன்மீக விதி. இந்த ஆன்மீக எண்ணங்களை இந்த 6 மாதங்களுக்கு மக்கள் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறலாம். நாக சதுர்த்தி மற்றும் இந்த விரத நாட்களை ஆந்திரா மற்றும் கர்நாடகம் போன்ற மாநிலங்களில் பெருமளவு கடைபிடிக்கப்பட்டு ஒரு முக்கிய விரதங்களாக பார்க்கப்படுகிறது. இந்த நாக சதுர்த்தி கருட பஞ்சமி எவ்வாறு தோன்றியது என்பது பற்றி இந்த பார்க்கலாம். ஒரு பெற்றோர்கள் 7 ஆண் மக்களையும் ஒரு மகளையும் பெற்று எடுத்துவிட்டு அவர்கள் காலமாகிவிட்டதால் அந்த 7 சகோதரர்களும் அந்த தங்கையை தன் கண் போன்று பாதுகாப்பாக வளர்த்து வந்தார்கள். தங்களுக்கு வயல் அதிக அளவில் இருப்பதால் வயலில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த 7 சகோதரர்களும் அவர்களுக்கு தினசரி கஞ்சி எடுத்து கொண்டு போய் கொடுத்து அவர்களை பசியாற்றுவது இந்த தங்கையின் முக்கியமான வேலையாக பார்க்கப்பட்டது. அதனில் பெரும் மகிழ்ச்சியும் கொண்டாள் அந்த சகோதரி. இந்த நாக சதுர்த்தி கருட பஞ்சமி நாளில் வயல் வரப்பில் அவர்கள் 7 பேரும் ஒரு நாள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். சகோதரர்கள் அனைவரும் அன்று கருட பஞ்சமி என்று தெரியாமல் அவர்களுக்கு கஞ்சி எடுத்து கொண்டு வந்து அந்த வயல் வரப்பில் சென்று கொண்டிருந்தாள். அப்போது ஒரு கருட பறவை பாம்பை ஒன்று கொத்தி எடுத்துக்கொண்டு மேலே பறந்து கொண்டு சென்று கொண்டிருந்தது. அதன் பிடியிலிருந்து தாங்க முடியாத துன்பத்தில் இருந்து கொண்டிருந்த பாம்பானது விஷத்தை மேலிருந்து கக்கியது. அந்த விஷப்பாம்பானது அந்த பானையின் தலையில் வைத்து கொண்டு சென்றிருந்த அந்த பெண்மணியின் பானையில் விழுந்தது. அந்த விஷம் முழுவதும் அந்த கஞ்சியில் பரவியது. இது தெரியாமல் தனது சகோதரர் 7 பேருக்கும் கஞ்சியை கொடுத்து விட்டார்கள். அவர்கள் அனைவரும் இறந்துவிட்டனர். அந்த கஞ்சியை குடித்து தானும் இறக்க முற்பட்டதால் அந்த வழியை கோவிலுக்கு சென்று கொண்டிருந்த முதிர்ந்த தம்பதியர் அவளை தடுத்து நிறுத்தி அவளை இந்த நாக சதுர்த்தி விரதம் கடைபிடிக்க செய்து விரதத்தின் முடிவில் அச்சதை போற்று புற்று மண் ஆகியவற்றினுடன் இறந்தவர்களின் வலது காதில் வைக்கச் சொல்ல அவளும் அப்படியே செய்தாள். சகோதரர்கள் அனைவரும் உயிருடன் எழுந்தனர். இந்த நாக சதுர்த்தி அன்று விரதம் இருந்து புற்றுக்கு பால் ஊற்றி பின்பு வீட்டில் 7 முடி போட்டு நோன்பு கயிறை அணிந்து பூஜை செய்து கணவருக்காக நம் மகளிர் அனைவரும் வேண்டிக் கொள்வார்கள். மறுநாள் அதாவது நம் புற்றுக்கு சென்று பால் ஊற்றி புற்றிலிருந்து மண் எடுத்து வந்து உடன் பிறந்தவர்களின் வலது காலில் வைப்பார்கள். இதனால் உடன் பிறந்தவர்களின் ஒற்றுமை உண்டாகும். இந்த நாக சதுர்த்தி விரதங்கள் பிள்ளைகளுக்காகவும் கணவர் நலனுக்காகவும் சகோதர ஒற்றுமைக்காகவும் குடும்பத்தில் நீண்ட ஆயுள் பெறவும் இந்த நாளில் விரதம் இருந்து அனைவரும் நலன் பெற வேண்டும். காலையில் இந்த விரதத்தை மேற்கொள்ள முடியாத இருப்பவர்கள் மாலையில் சென்று புற்றுக்கு பால் ஊற்றி அதனை அந்த புற்று மண் எடுத்து வந்து நம் வீட்டில் இருப்பவர்களின் வலது காதில் வைத்து வழிபடலாம். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பரிந்தமைக்கு நாங்கள் மனதார வேண்டுகிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.